சொத்தை வித்துட்டு கொடுக்குறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? 5000 கொடுன்னு சொல்கிறவன்ட்ட இருக்கா? நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறவன்ட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது விளக்கம் சொல்ல முடியுமா? நீ இருக்கிற வரை அங்கே கடனை உடனே வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிடுவ. ஒவ்வொரு குடிமகன் கடையில் லட்சம் ரூபா கடன் இருக்கு. லட்சம் ரூபா யாரை கேட்டேனா உனக்கு? ஒரு இனம் தனக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல், காலம்புறா உழைச்சி அவனுக்குன்னு இருக்கிற திருவிழாநாள், அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள், அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசாக வேட்டி துணி எடுத்துக்கிட்டு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில் எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்கேருந்து கொடுப்பீங்க சொல்லுங்கள்? 5000 கொடுப்பேன். ஆசிரியர் தெருவில் கிடப்பேன், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க. அப்போ போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன். நீ 5000 கொடுப்ப. இது ஓட்டை பறிக்கிறத தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா இது? யாராவது சொல்லுங்க. இது எத்தனை நாளுக்கு கொடுப்பேன்? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10000 கொடுப்பியா? எங்கேருந்து கொடுப்பேன்? 186 லட்சம் கோடி கடலில் இந்தியா இருக்குது. இப்போ 10 லட்சம் கோடி கடலும் தமிழ்நாட்டில் இருக்குது. திரும்ப திரும்ப கேட்குற இந்த கடனை வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் தான் சொல்லு. ஏதாவது சொல்லு. போக்குவரத்து சிறப்பாக இருக்குது, சாலை சரியாக இருக்குது, தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, ஏதாவது ஒன்று இல்லை. படுத்தா நல்ல மருத்துவம் ஏதாவது இருக்கா? நீ கட்டி திறந்துட்டு வாரா, 1 வாரத்தில் படிக்க போகிற பிள்ளை இடிஞ்சு விழுந்து செத்து போகிறான். நீ குடிக்க செத்து போனவன், கள்ளச்சாரம் குடி செத்துன்னு 10 லட்சம் கொடுக்குற. படிக்க போய் அந்த பிள்ளை செத்து போன அவனுக்கு என்ன கொடுத்த? அரசு தனியார் பேருந்துகளை வந்து அரசு எடுத்து நடத்துது. ஏன் அரசு பேருந்துல என்னாச்சு? தனியாருக்கு அந்த போக்குவரத்தை நடத்த வழித்தடத்துக்கு உரிமை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தது யார்? அரசு. ஒரு தனியார் முதலாளிகிட்ட போய் அரசு பேருந்து வாடகைக்கு எடுக்குதுங்கிறதுக்கு இந்த அரசு இருந்தான்னா செத்தாங்க. நீங்கள் சொல்லு. இப்படி இதை விட ஒரு கேவலம் தான் இருக்கா தம்பி? நீங்கள் சொல்லுங்க. அரசுக்கிட்ட தனியார் முதலாளி கடன் கேட்பான் தம்பி. அரசு தனியார் முதலாளிகிட்ட உன் வண்டியை சத்த கூட ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் அரசு இல்லை தம்பி, இதுக்கு பேர் தான் தரிசு. இவ்வளவு ஆர்வம் தேர்தல் அறிக்கை இல்லை, நாங்கள் எப்பவும் கொடுத்ததில்லை. செயல்பாட்டு ஒரு ஆட்சி எப்படி செய்வோம்ங்கிற விரைவில் கொடுப்போம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. இந்த விஷயங்களை வந்து திமுக வந்து துரோகி, இது தமிழுக்கு வந்து விரோதிகளா அல்லது ஆதரவாளர்களா, இந்த விஷயத்தில் நண்பர் சீமா சொல்கிற கருத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை. இப்போ நீங்கள் தமிழ்நாடு போக்குவரத்தில் மட்டும் நீங்கள் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் சேரர் சோழ பாண்டியன் போக்குவரத்து இருந்துச்சு, கப்பலோட்டிய தமிழன் இந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கிட்டு இப்போ இவர் வந்து தமிழ்நாடு அரசு அதை தூக்கிட்டார். இவர் வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டையே அரசுன்னு. நீங்கள் அரசு பள்ளி, தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது, தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது, தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது. எல்லாத்தையுமே அரசுன்னு தான் இருக்குது. தமிழ்நாடு மொத்தமாக தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு டாஸ்மாக். நீங்கள் வேணால் பார்த்துக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளவு அவமானமும் அருவருப்பாகவும் இருக்குது. அரசுனா எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, இல்லை ஆந்திர அரசா, இல்லை குஜராத் அரசா, மகாராஷ்டிரா அரசா, எந்த அரசு? அந்த தமிழ்நாடுன்னு சேர்க்குறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏன் வருது? சரி வேணா திராவிட அரசுன்னு கூட போட்டு போங்க, நாங்கள் விட்டுறோம். எந்த அரசு? இல்லை ஐயா ஸ்டாலின் அரசா? ஏதாவது சொல்லுங்கள். திமுக அரசுன்னு கூட சொல்லுங்கள். எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அப்படி பொதுவாக ஒரு கேள்வி கேட்போம். இந்த இந்த மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை, இதில் 4ஆம் தமிழ் சங்கம் வச்சவன் யார்? எங்கள் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன உங்களுக்கு சிரமம்? அதில் என்ன? நீங்களே சொல்லுங்கள். ஏன் அவன் பேரை வைக்கல? அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல, மக்களுக்கு கொடுத்தான்ல. என் பாட்டன் கப்பல் ஓட்ட வரும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தான்ல, நன்கொடையாக கொடுத்து வாங்கன்னு. அவனுக்கு என்ன செலவு வச்சுருக்கேன்? நீ இந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி தள்ளி ஒரு பொம்மையை வச்சுருக்கேன். சரி, ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா? ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்பில் இல்லை நெஞ்சில் குத்து வாங்கினாரா? ஏதாவது சொல்லு. 100 கோடிக்கு மேலே செலவழித்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வளாகம் கேட்டோமா, அனுமதி கேட்டோமா? நாங்கள் கட்டையை கட்டி ஓட ஓட்டிக்கிட்டு இருந்தோம். சவுக்கு கட்டைக்கு போட்டு தேங்காய் நாரை கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அனுமதி தான் கேட்டான், உரிமை தான் கேட்டான். நீங்கள் 100 கோடியை செலவழித்து ஒரு வளாகம் கட்டினீங்க. அதுக்கும் ஐயா கருணாநிதி பேர் வைக்கணும். ஏன் தாத்தா மூக்கையத்தவர் பேர் வைக்கக்கூடாத? 2 தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காலிக சபாநாயகர் வந்து பதவி பிரமாணம் எடுத்து வச்சு
எங்கள் தாத்தா தெய்வத்திரும முத்துராமலிங்கத்தவர் கூட தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்கள் தாத்தா மூக்கைய தவிர. அவ்வளோ பெரிய தலைவனுக்கு அந்த பேர் அவர் பேரில் வைக்கக்கூடாதா? சரி, நாடக உலகின் தந்தையாக இருந்த சுவாமி சங்கரதாஸ்னு ஒரு கலையரங்கு இருந்துச்சுல, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? நீ தமிழ் தாய் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து தூக்குன? என்ன சேட்டை இது? நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சிடணும் தான் நினைக்கிற? அப்போ நீங்கள் எப்படி அதிகாரத்தை வச்சு எங்கள் அடையாளங்களெல்லாம் மூட நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் அடையாளங்களை நிறுவி உங்கள் அடையாளத்தை அழிக்க துடிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஆசிரியர்களுக்கு நீங்கள் இப்போ கேட்டீங்க, இந்த உதவி பேராசிரியர்களுக்கு கேள்வி கேட்க வேறு கேள்வியே இல்லையா? சொல்லுங்கள், வேறு கேள்வியே இல்லையா? எவன் விமர்சித்து எழுதுறான், எவன் இந்த திட்டத்தை சரியில்லைன்னு சொல்கிறான்னு அடையாளம் கண்டுக்கு தானே. அதை புகழ்ந்து எழுதுனா நீ பாஸ் போடுவேன், வேலை கொடுப்பேன். அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல எதிரி வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. வரவ போகிறவன் எல்லாரையும் எதிர்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்து எப்படி? அது சரிதான். ஆனால் அவர் எதிரி, அவர் ஒரு எதிரியை தீர்மானிக்கிறாரு. எங்களுக்கு கோட்பாட்டு எதிரி, எங்களுக்கு இந்தியம் திராவிடம், அதை தாங்கி நிற்கிற கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி. அது